Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிந்ததற்கான காரணம் தென்னிந்திய அரசியலில் முழுமையாக பிஜேபி தன்னை நிலைநிறுத்துவதற்கான ஒரு டங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெலுங்கு தேச எம்பிஸ் கிட்ட பேசியிருக்காரா உங்கள் ஆதரவை காங்கிரஸ் கொடுங்கன்னு. இது இந்த செய்தி கசஞ்சி அமித்ஷா காதுக்கும் மோடி காதுக்கும் போயிடுச்சு. சும்மா இருப்பாங்களா? புயல் ராஜினாமா பண்ணிட்டாரு. நார்த் இந்தியாவிலேருந்து யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்கிறது தான் எதிர்பார்த்தோம். இந்த தகவல் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழ்நாட்டு ஸ்டாலின் இதுவரைக்கும் வாயே திறக்கலையே. இவங்க நேத்தே நாங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியலாளராக இருக்கக்கூடியவரும் பன்முகத்தன்மை கொண்ட திரு KS ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் டங்கர் அவர்கள் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே ஏன் பதவி விலகினாருங்கிறது ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள்லாம் இந்திய அளவில் சொல்லப்படலை. எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. எங்கே இருக்காருங்கிறது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு RSS பின்புலத்தில் இருந்து பாஜகவில் ஒரு எம்பியாக இருந்தார், பல பதவிகளில் இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிந்ததற்கான காரணம் தென்னிந்திய அரசியலில் முழுமையாக பிஜேபி தன்னை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அரசியல் காயாக அவரை இப்போ பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? டங்கர் விஷயம் நான் டெல்லியில் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார். எப்படி கேள்விப்பட்டேன்னா தகவல் தான், உறுதி செய்யாத தகவல். டங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெலுங்கு தேச எம்பிஸ் கிட்ட பேசியிருக்காரா உங்கள் ஆதரவை காங்கிரஸ் கொடுங்கன்னு. இது இந்த செய்தி கசஞ்சி அமித்ஷா காதுக்கும் மோடி காதுக்கும் போயிடுச்சு. சும்மா இருப்பாங்களா? டங்கர் யாரால் வந்தார்? பிஜேபினால் வந்தவர் தானே. மேற்கு வங்க கவர்னர் ஆக்குனாங்க. அவர் ஜனதா கட்சியில் இருந்தார், வழக்கறிஞர், ராஜஸ்தான் மாநிலம். அவரை இந்த உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. அதன் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் டங்கருக்கு எதுக்கு? இது தேவையில்லாத வேலை இல்லையா? இது துரோகம் இல்லையா அன்னு எனக்கு தகவல். தெலுங்கு தேச எம்பிஸ் எல்லாம் இது எங்கே செய்தி இது வரைக்கும் வரல, இந்தியாவிலே வரல. அவங்ககிட்ட பேசியிருக்கிறாராம். இது யாருக்கு தெரியாத விஷயம். டெல்லிக்கு போகும்போது கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது சும்மா இருப்பாங்களா? அது அமித்ஷா மாதிரி ஆட்கிட்டலாம் இப்படி காட்டினா சும்மா இருப்பாரா? இவங்களால தானே குடியரசு துணைத் தலைவர். நீ ஜனதா கட்சியிலையும் காங்கிரஸுடைய அபிமானத்தோடு இருந்தாலும் ஒரு காலத்தில் வழக்கறிஞர், உனக்கு தேவையில்லாத வேலை இல்லை, இது நன்றி கெட்ட வேலை இல்லை. அதனால தான் தூக்குறாங்கன்னு தகவலாக வந்திருக்குது. நிச்சயம் இது இன்னைக்கு இப்படியான சூழ்நிலை வந்தது எப்படி என்று ஒரு சிலருக்கு தெரியும், அதனால் அவங்க நாகரீகம் கருதி தங்களால் உட்கார வச்ச ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் இதை வெளியே சொல்லலை. சிபி ராதாகிருஷ்ணனுடைய தேர்வை பற்றி யாருமே எதிர்பாராத விஷயம். முதல்ல அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் முன் வச்சேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவருக்கு உங்கள் பரிந்துரை பண்ணுவாங்க, இது நடக்கும் அப்படிங்கிறது யார் எதிர்பாராத ஒரு விஷயம். ஆனால் நீங்களே ஒரு மாதத்திற்கு முன்னால் நீங்கள் ஒரு பதிவே போட்டிருந்தீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. ஆனால் யாரும் எதிர்பாராது. அவர் குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. நார்த் இந்தியாவிலேருந்து யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்கிறது தான் எதிர்பார்த்தோம். இந்த தகவல் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? நான் டெல்லி போகும்போது இந்த தகவலும் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், அதிகார வட்டத்தில் இருக்க தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வரும், மேலிடத்தில் அவருக்கான ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இல்லை, இப்போது ஆகஸ்ட் மாதம் நான் ஜூலை மாதம் இந்த ட்வீட் போட்டேன். அவர் விலகினார், பதவி விலகினார் இல்லையா, அதுக்கு அடுத்த வாரமே நான் போட்டேன். சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் ஆகிறார் அன்னைக்கே போட்டேன். யாரு அவருக்கே தெரியாது. அந்த ட்வீட்டை இவருக்கு அனுப்பி வச்சேன். யாருக்கு? சிபிஆருக்கு. அவர் அதை இதெல்லாம் நடக்குமான்னு அவர் நினச்சிருப்பார். சிபிஆருக்கு அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் இது நடக்குமான்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம்.
இது வந்து அப்பவுமே சொல்லப்பட்டது டெல்லியில் சிபிஆருக்கு. இப்போ சிபிஆர் அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் போன வட்டமே தென்னிந்தியாவில் கொடுக்கணும் ஆன்னு நினச்சாங்க. அதுபோக வெங்கைய நாடுக்கு ஏன் தென்னிந்தியாவை சேர்ந்த வெங்கைய நாடுக்கு ஏன் குடியரசுத் தலைவர் ஆகலைங்கிற 2 விஷயமான விஷயங்கள் இருந்தது. இந்த ஒரு பிரச்சனை இப்படி இருப்பதனால சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசுத் தலைவர் ஆக்குவோம், தென் மாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் இப்படித்தான் அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளராக இருப்பார். இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகனும் சந்திரபாபு நாயுடும் பிடிக்காது. ஜெகன்மோகன் பாஜக கூட்டணியில் இல்லை. ஆனால் ஜெகன்மோகன் நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டார். யார்? ஆந்திராவில் இருக்க எதிர்கட்சியாக இருக்கவங்க. இத்தனைக்கும் அவர் தோழமை கிடையாது ஜனசங்கம், கண்டிப்பாக சிபிஆருக்கும் தொடர்பு கிடையாது. இத்தனைக்கும் சிபிஆர் நம்ம இவருக்கு இல்லையா நம்ம சந்திரபாபு நாயுடு ரொம்ப க்ளோஸ். அவர் தம்பி இறந்தது கூட துக்கத்துக்கு வந்தார் இல்லையா, ரொம்ப க்ளோஸ். அப்படி இருந்தும் சிபிஆர் சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரிஞ்சும் அவரை ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிக்காரு. தமிழ்நாட்டு ஸ்டாலின் இதுவரைக்கும் வாயே திறக்கலையே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நிப்பாட்டுவோம், நம்ம 40 ஓட்டு வாங்கிட்டு போவோம், நாளைக்கு நம்ம மேலே குற்றச்சாட்டு வராது. எப்படி கலாமை எதிர்த்து போட்டாங்களோ, கலாமுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ, கலாமா கலகமானு சொன்னாங்க இல்லையா, கலகம் பண்ணுற ஒன்று. இப்போ என்னென்னா நாளைக்கு ஒரு சங்கடம் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வேட்பாளரை கொண்டு வந்துட்டா நல்லதுன்னு இவங்க முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் நல்ல வேலையா, ஒரு ஆரோக்கியமான வேலையா? ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போட்டாச்சு, அவரும் தமிழ்நாடு இவர் தமிழ்நாடு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்துல் கலாமுக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போடல? அது ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம், அப்துல் கலாம் ஓட்டே போடல. தமிழ்நாடு சேர்ந்தவரா? அவர் ஏதாவது கட்சியை சேர்ந்தவரா? கலைஞரை ஏதாவது தாக்கி பேசினாரா? ஒன்று சொல்கிறேங்க, இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன். இன்னும் மைப்பா நாராயணன் ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கார் சன் டிவியில். அவருடைய தமிழ் புத்தகம் 2020 திட்டங்கள்னு போட்டு ஒரு புத்தகம் ப்ளூ கலரில் வந்தது பாருங்க, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டாங்க. அதுக்கு அணிந்துரை கலைஞர்கிட்ட கேட்டார். என்கிட்ட தான் சொன்னார், அணிந்துரை வாங்கி கொடுங்க கலைஞர்கிட்ட சொன்னார். அப்புறம் கலைஞர்கிட்ட முன்னாடி ஃபோட்டோ இருக்கு பாருங்க, அவர் குடியரசு துணைத் தலைவரானவொன்னு அவர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன், ஸ்டாலினையும் கூப்பிட்டு போகிறேன், குடியரசுத் தலைவரானவொன்னு கூப்பிட்டு போகிறேன். ஆமாம், இவரையும் கூப்பிட்டு போகிறேன். ஒரு வேட்பாளராக இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழக கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர் நான் தான் அழைச்சிட்டு போனேன், ஸ்டாலின் நான் தான் அழைச்சிட்டு போனேன். ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும்போது நான் தான் கலைஞர்கிட்ட கொடுக்குறேன். கலைஞருக்கு அப்போ இன்னொன்று அவ்வளவு எனக்கு அது 3 நாளில் கொடுக்கணும் அணிந்துரை, 3 நாளில் கொடுக்கணும் அணிந்துரை. நான் ஏப்பா கொடுக்க முடியாதப்பா, எனக்கு ரொம்ப சளி வந்துட்டுருக்கேப்பா, நான் படிக்கணும், இந்த புஸ்தகம்லாம் படிக்கணுமே, இது 300 பக்கத்துக்கு இருக்குது ஆனார் யார் கலைஞர். உடனே சரி அப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டுமானால அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், உடம்பு சரியில்லை கொடுக்க முடியாது, ஒரு 10 நாள் கழித்து கொடுக்கலாம். இல்லை நாளைக்கு அச்சுக்கு போகுது, உடனே வேணுங்கிறதுனால தான் கேட்குறேன் அன்னுக்கு யார் கலாம் சொல்லிட்டார். அப்போ மொபைல் ஃபோன்லாம் வந்துடுச்சு. பிறகு என்னை கூப்பிட்டாரு, என்னப்பா சொன்னார் அவர், நாளைக்கு அச்சுக்கு போகுது அன்னு கேட்குறாரு அன்னு கலைஞர்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் ஒன்று செய், இந்த புத்தகத்தை கொண்டு போ, நீ படிச்சுட்டு நோட்ஸ் போட்டு வா, நோட்ஸ் போட்டு எழுதிட்டு வா அண்ணார். நான் எழுதிட்டு வந்த பிறகு அதை நான் படிக்கிறேன், சண்முகனார் சொல்லி திருத்தி அணிந்துரை கலைஞர் கொடுக்குறாரு. அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். அந்த அந்த நான் எழுதின விஷயங்களை அப்படியே கலைஞர் சரி நல்லா தான் இருக்குது, சரி இந்த அப்துல் கலாமுக்கு பாராட்டுகள்னு கடைசியில் அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். இதெல்லாம் மைப்பா நாராயணன், இன்னைக்கு நான் எடுத்து கூட்டி சொல்லலை, மைப்பா நாராயணன் சாட்சியாக இருக்கார். நான் எல்லாம் செஞ்சதெல்லாம் சாட்சியோடு தான் பேசுவேன். என்ன அவ்வளோ நம்பிக்கை என் கலைஞர் என்கிட்ட கொடுத்தாரு. எந்த தலைவராவது எழுத்து பண்ணி இருக்க தலைவர் யாராவது அடுத்தவங்க எழுத சொல்வாரா? ஆனால் இது கலைஞர் என்னை வந்து குறிப்பு எழுதிட்டு அப்படியே எழுதிட்டு வானாரு. நீ எழுதுனே நல்லா இருக்குப்பா, நான் இந்த சொல்கிறேன்னு சண்முகநாதனுக்கு டிக்டேட் பண்ணார். இந்த பாயிண்ட்லாம் புத்தகங்களை நான் எழுதிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்குப்பா, இதே நல்லா இருக்குன்னு மேலையும் கீழையும் மேலே ஒரு பாரா டிக்டேட் பண்ணார், கீழே ஒரு பாரா டிக்டேட் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அவ்வளவு கலைஞர் என் மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். ஸ்டாலினுக்கு அது நம்பிக்கை கிடையாது. அவ்வளவு கலைஞர் மேலே பிரிய வச்ச அப்துல் கலாமை திமுக ஆதரிக்கலாம். புரியுதா? அதனால் இவங்க நேற்றே நாங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இந்தியா கூட்டணியுடைய தலைமை கூடி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க ஒரு வேட்பாளரை கண்டிப்பாக சரிங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், என்டி ராமராவ் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தான்,
PV நரசிம்மராவ் பிரதமர் ஆகிறாரு, மனப்பிட்ட மண்ணின் மைந்தன் ஆதரிக்கலையா? NT ராமாராவ் காங்கிரஸ்க்கு எதிர்பார்த்தா இருந்தார் 91. PV நரசிம்மராவ் ஆகிறாரு, நம்பிக்கை ஓட்டு வந்தால் நாங்கள் தெலுங்கு தேசம் போடுவோன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் அது தமிழ் தமிழ் மரியாதை திராவிடம் பாவேந்தர் பாரதி சொல்லிட்டு இருக்கு. இவர் ஒரு RSS தானே பார்க்குறாங்க. RSSன்னு பார்த்தா பிறகு NT ராமாராவ் எப்படி ஆதரிச்சாரு? நீங்கள் நீங்களும் பாஜக கூட்டத்தில் இருந்தவங்க தானே. உங்கள் ஆளுகள் மந்திரி பதவி வாங்கினாங்கல்ல. முரசொலி மாறன் ராசா ராஜாங்க அமைச்சர் ஆனார், ஹெல்த்தில் ஊரக வளர்ச்சியில் ஆனார். உங்கள் ஆளுகளும் மந்திரி ஆனாங்கல்ல. அன்னைக்கு RSS தெரியலையா? அன்னைக்கு பாஜக தெரியலையா? அன்னைக்கு இருந்தீங்கல்ல 5 வருஷம். இத்தனைக்கு சிபிஆர் கூட முதல்வரை கூட சந்திச்சார், உடல்நல குறித்து விசாரிக்க. சிபிஆர் குடும்ப நண்பர். நான் நண்பரா அவங்க நண்பரா? அவர் கூட தான் அவர் சேருவார் சிபிஆர். நான் நெருங்கிய நண்பர். நான் கலைஞரை குறை சொன்னா குறை சொல்லாதங்க பார். கலைஞரை பற்றியும் திமுக பற்றி ஏதாவது இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்கல்ல, அவருக்கும் அதை பற்றி எந்த குறை பேசுறீங்க பாரு. என்ன யார்? சிபிஆர். அந்த அளவுக்கு ஏங்க நான் பட்ட அவஸ்தை உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட பேசல, பக்கத்தில் இருக்க ஆடிட்டர்கிட்ட அவர்கிட்ட சொல்றேன். நீங்கள் கேட்காதங்க, காதை பொத்திக்கோங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப கலைஞர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம், அரசியல் பூர்வமா நெருக்கம் இல்லை, ஒரு நட்பு, ஒரு பண்பான நட்பு. இலகணேசன் அவர்களும் அப்படி ஒரு நட்பு. இலகணேசனுக்கு கலைஞருங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார், கருணாநிதினு சொல்ல மாட்டாங்க. அவரு நட்பு. அப்போ இலகணேசன் எப்படியாவது 98 திமுக கூட்டணி ஏற்பாடு பண்ணிடணும்னு முயற்சி பண்ணும்போது நான் வைகோட சொல்லி அத்வானிட்ட பேசி ஜெயலலிதாட்ட கொண்டு வந்து நாங்கள் தானே மதிமுக தானே. இன்னைக்கு வைகோட்ட கேளுங்க, அவர் தான் பேசுறாரு. அத்வானிட்ட வாஜ்பாயிட்டையும் திமுக போக விடாமல் பண்ணிட்டோமே 98 கூட்டணி. இப்படி ஒரு சூழ்நிலை சார். இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க? ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த தேர்தல் வரும். இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வந்துட்டு வேட்பாளர் நிறுத்துங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாவே இருக்கு. இன்று மேக்சிமம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த தேர்தல்? நிச்சயமாக சிபிஆர் ஜெயிப்பார். சிபிஆர் ஜெயிச்சு தேவையான ஓட்டுக்கள் இருக்கின்றன 2 அவையிலும், மக்களவையிலையும் மாநில அவையிலையும், ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் 2லையும் தேவையான ஓட்டுக்கள் இருக்குது. அதுபோக இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிச்சிட்டாரு. இப்படியான ஆட்கள் ஒரு சிலர் ஆதரிப்பாங்க. கட்சிகள் அதுபோக உமர் அப்துல்லாவும் ஆதரிப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு 10-20 MPs வரைக்கும் இந்த கூட்டணியில் இல்லாமல் வெளியே இருந்தவங்க ஆதரிப்பாங்கங்கிற மாதிரி நிச்சயமாக வெற்றி பெறலாம். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.